இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய முன்னணி தளபதியில முதல் தளபதியாக இருப்பவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் ராராஸ் அவர்கள். என்னையும் இன்னைக்கு அவர் தான் வழிநடத்திட்டு இருக்கிறார். அதே மாதிரி அண்ணனை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. 2G கேஸ் பொய் கேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குடைச்சல் கொடுத்தாங்க தெரியும். ஆனா ஒத்த ஆளா நின்று தலைவர் கலைஞர் சொன்னார், என்னுடைய தம்பி பக்கம் நான் நிற்பேன், என் தம்பியை கடைசி வரைக்கும் கூட இருந்து நான் காப்பாற்றுவேன் சொல்லி ஒத்த ஆளா நின்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அதிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி எடுத்த ஒரே ஒற்றை வீரர் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் சில தொகுதிகளுக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீலகிரி மாவட்டத்தில் சீக்கூர் நீரேற்றி புனல் மின் திட்ட பணிகள் சுமார் 4000 கோடி மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் பணிகள் ரூபாய் 3000 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. அண்ணன் ஆராஸ் அவருடைய முயற்சியால் உதகையில ரூபாய் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ அண்ணன் ஆராஸ் அவருடைய சொந்த முயற்சியால் குன்னூரில் ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் ரூபாய் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோத்தகிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடலூர் அரசு மருத்துவமனை ரூபாய் 31 கோடி மதிப்பீட்டில் ரெனோவேஷன் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. உதகை நவீன மார்க்கெட் வளாகம் ரூபாய் 36 கோடி மதிப்பீட்டில் 2 கட்டங்களாக புனரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று வருகின்றன. உதகையின் 200வது ஆண்டு விழாவிற்காக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உதகையுடைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதெல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய சின்ன பணிகள். நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பணிகள் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறேன். என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள்